அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தன்னை சந்திக்க வந்த யுக்ரைனினுடைய ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கியை மீண்டும் வெள்ளை மாளிகையிலிருந்து கடுமையான விமர்சனங்களை தெரிவித்து வெளியேற்றியிருக்கிறார். அது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக இணைந்து கொள்கிறோம். இலங்கை நேரப்படி மார்ச் மாதம் 1ஆம் திகதி நள்ளிரவு பிறந்து ஒரு சில நிமிடங்களுக்குள் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. இலங்கை நேரப்படி இந்த நிகழ்வு இடம்பெறுகின்ற போது அதிகாலை நேரம். இது மிக முக்கியமான ஒரு சம்பவமாக பார்க்கப்படுகிறது. யூத இனத்தை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடியவராக இருக்கக்கூடிய விளாடிமிர் ஜெலன்ஸ்கி, யுக்ரைனினுடைய ஜனாதிபதி, முன்னாள் நகைச்சுவை நடிகர். அவர் அமெரிக்காவுக்கு முன்னாள் ஜனாதிபதியாக இருந்த ஜோ பைடனினுடைய காலப்பகுதியில் அவர்களின் உதவியையும் பெற்றுக்கொண்டு ரஷ்யாவுக்கு எதிரான மிகப்பெரிய யுத்தத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். ஆனால் ரஷ்யா யுக்ரைனிடையான போர் பல்வேறு பட்ட பொருளாதார மற்றும் பௌதிகவியல் இழப்புகளை தொடர்ந்தும் வழங்கி வருகிறது. இந்த நிலையில் பல மில்லியன் கணக்கான மக்களினுடைய வாழ்க்கை அங்கே கேள்விக்குறியாக இருக்கிறது என்ற காரணத்தை காட்டி இது தொடர்பிலே தன்னுடைய நிலைப்பாட்டை அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி தேர்தலின் மேடைகளின் போது கூட டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். இந்த யுத்தம் நிறுத்தப்பட வேண்டும் என்று ரஷ்யாவுக்கு சாதகமான ஒரு நிலைப்பாட்டை அவர் கொண்டிருந்தார். இதற்கு பின்னணியிலே ரஷ்யாவுக்கும் அவருக்கும் இடையிலே இருக்கக்கூடிய அல்லது விளாடிமிர் புட்டினுக்கும் டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் இடையிலே இருக்கக்கூடிய நல்ல உறவு பற்றி பேசப்பட்டது. அவையெல்லாம் ஒரு புறம் வைத்து பேசிவிட்டோம் என்றால், இன்றைய தினம் வெள்ளை மாளிகையினுடைய ஓவல் அலுவலகம், அதாவது ஜனாதிபதியினுடைய உத்தியோகபூர்வ அலுவலகம், அதில் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே அமெரிக்க ஜனாதிபதிக்கும் யுக்ரைன் ஜனாதிபதிக்கும் இடையில் வாய் தர்க்கம் ஏற்பட்டிருக்கிறது. அதாவது, நீங்கள் இந்த போரை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று அமெரிக்க ஜனாதிபதி கூறிய அந்த தருணத்தில் இடைமறித்து பேசிய யுக்ரைனினுடைய ஜனாதிபதி, நீங்கள் எப்படி அதனை கூறுவீர்கள்? எங்களுடைய நாட்டுக்காக நாங்கள் போராடுகிறோம். ஒரு தீவிரவாதி ஒன்றோடும் அதோடு ஒரு நாட்டினுடைய குறிப்பாக மக்களை கொன்றொழிக்கின்ற ஒருவருடனும் யுத்தம் செய்து கொண்டிருக்கிறோம். பைடனின் உதவியும் கிடைக்க பெற்றது. அமெரிக்காவும் உதவி செய்திருக்கிறார்கள். நாங்கள் அவர்களோடு இணைந்து தான் இந்த யுத்தத்தை நடாத்துகிறோம். இதனை எப்படி ஒரு உறுதிப்பாடு இன்றி போர் நிறுத்தத்திற்கு சென்று நாங்கள் யுத்தத்தை நிறுத்துவது என்ற கேள்வி கேட்டிருக்கிறார். அப்போது டொனால்ட் ட்ரம்ப் என்ன தெரிவித்திருக்கிறார் என்றால், இது அமெரிக்காவினுடைய திரைசேரி மக்களினுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விடயம். எங்களினுடைய பல மில்லியன் ரூபாய்கள் உங்களுடைய யுத்தத்துக்காக செலவழிக்கப்பட்டிருக்கின்றன. ஐரோப்பிய ஒன்றியத்தோடும் அமெரிக்காவுடனும் ஒன்றிணைந்து செல்ல முடியாத ஒரு நிலைக்கு உங்களினுடைய செயற்பாடுகள் அமைந்திருக்கின்றன. நீங்கள் பல மில்லியன் கணக்கான மக்களினுடைய வாழ்க்கையோடு போராடி அவர்களோடு விளையாடி கொண்டிருக்கிறீர்கள். இதற்கு இடம் கொடுக்க முடியாது. நீங்கள் உடனடியாக போரை நிறுத்த வேண்டும், இல்லாவிட்டால் நாங்கள் இதிலிருந்து விலகிக்கொள்வோம் என்ற ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார். அதே போல, நீங்கள் இது தொடர்பில் உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் மீண்டும் இந்த வெள்ளை மாளிகை பக்கம் வர வேண்டாம், முடிவை எடுத்துவிட்டு வாருங்கள் என்ற ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். இதன் போது இருவருக்கும் இடையிலே வாய் தர்க்கம் ஏற்பட்டிருக்கிறது. அதன் போது அங்கிருந்த உபஜனாதிபதி அமெரிக்காவினுடைய அவரும் பேசியிருக்கிறார். அவர் பேசுகின்ற போது குறுக்கிட்டு யுக்ரைன் ஜனாதிபதி, இது என்னுடைய உரிமை, நீங்கள் பேச வேண்டாம் என்று கூறிய போது இடையிலே குறுக்கிட்ட அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப், நீங்கள் எப்படி என்னுடைய உபஜனாதிபதிக்கு அப்படி குறிப்பிடுவீர்கள்? அவர் பேசுவது சரியானது என்ற ஒரு கருத்தை தெரிவித்து, நீங்கள் மேலதிகமாக பேசுவதற்கு உங்களுக்கு இப்போது தகுதியை இழந்து விடுகிறீர்கள், உங்களுக்கு இனிமேல் அதற்கான அனுமதி இல்லை என்று கருத்தை தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் இந்த சம்பவம் இடம்பெற்றதனை தொடர்ந்து உடனடியாக வெள்ளை மாளிகையிலிருந்து யுக்ரைன் ஜனாதிபதியும் அவருடைய தூதுக்குழுவினரும் வெளியேறி இருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. என்றாலும் பின்னால் இது தொடர்பிலே பார்க்கின்ற போது அவர் தன்னுடைய எக்ஸ்தல பதிவேற்றத்தை இட்டு அமெரிக்காவுக்கு நன்றிகளை தெரிவித்திருந்ததையும் காணக்கூடியதாக இருந்தது. அமெரிக்காவினுடைய தலைமை மீண்டும் வந்துவிட்டது, உறுதியான தலைமைத்துவத்தை காணக்கூடியதாக இருக்கிறது, அமெரிக்காவினுடைய பெருமிதம் கொள்கிறோம் என்று பலரும் இப்போது எக்ஸ்தலத்தில் சம்பவம் தொடர்பில் பேசி வருகிறார்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள் அன்பான நேயர்களே.